வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல முதல் சென்டென்ஸ், அன்று அவள் சொன்னது எதுவும் என் நினைவில் இல்லை. அன்னைக்கு அவள் சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டு நாட் ரிமெம்பர் எனி திங் ஷீ செட் தட் டே. அந்த அன்னைக்கு அந்த நாள்ல அப்ப சொன்ன அவ என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றது. இதில் நீ தலையிட வேண்டாம் என்று விரும்புகிறேன். அதாவது நம்ம விருப்பத்தை சொல்லுவோம் இல்லையா, இல்லை நீ இன்வால்வ் ஆக வேணாம், நான் யோசிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன் அப்படிலாம் சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வுட் ப்ரிஃபர் யூ அப்படின்னா நான் உனக்கு சொல்றேன், ப்ரிஃபர் பண்றேன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி. நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ் அப்படின்னா இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆக வேணாம்னா இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஐ வுட் ப்ரிஃபர் யூ நாட் இன்வால்வ் இன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ கிளம்பிய பிறகு யார் இதை செய்வா? நீ போனதுக்கு அப்புறம் யார் இதை செய்வா? நீ கிளம்புனதுக்கு அப்புறம் யார் இதை செய்வா அப்படின்னு கேட்கறத எப்படி சொல்லலாம்? நீ கிளம்பிய பிறகு who will do it after you leave. நீ கிளம்பிய பிறகு அப்படிங்கிறது after you leave. who will do it அப்படின்னா இது யாரு செய்வாங்க அப்படின்னு கேட்கறது. who will do it after you leave. நீ கிளம்புறதுக்கு அப்புறம் யாருப்பா இதை செய்வாங்க அப்படின்னு கேட்கறது. உன் பேர் என்னன்னு சொன்ன, அதாவது மறந்துடுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே வந்து இப்போ என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மறந்துடுவாங்க. உன் பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை வாட் டிட் யூ சே யுவர் நேம் வாஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்னன்னு சொன்ன, யுவர் நேம் வாஸ் உன் பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு கேட்கறத வந்து வாட் டிட் யூ சே யுவர் நேம் வாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது அப்படியே மக்கப் பண்ணி படிக்காம பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் புரியும். நான் காரணம் இல்லாம அங்க போகல, நான் காரணம் இல்லாம அதை செய்யல, இந்த மாதிரி சொல்றத ஐ டிட் நாட் கோ தேர் வித்தவுட் அ பர்பஸ். ஐ டிட் நாட் டூ தட் வித்தவுட் அ பர்பஸ், இந்த மாதிரி சொல்லலாம். நான் அதுக்கு காரணம் இல்லாம செய்யல, நான் அதை காரணம் இல்லாம அங்க போகல அப்படின்னு சொல்றது. இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கன்னு தெரியல ஆனா இந்த ஏரியால தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்க, இந்த மாதிரி சொல்றத he is somewhere in this area அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்றத, இருக்கான் அப்படிங்கறதுனால he is somewhere அப்படின்னா இங்க எங்கேயோ இருக்கான், in this ஏரியானா இந்த ஏரியாக்குள்ள. she is somewhere in this area அப்படின்னா அவ இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்றது. நீ சொன்னதுல ஒன்னாவது சரியா இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, நீ சொன்னதுல ஒன்னாவது சரியா இருக்காடா அப்படின்னு கேட்கறத இஸ் தேர் எனி ட்ரூத் இன் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லலாம். நீ சொன்னதுல ஏதாச்சும் சரியா இருக்கா, ஏதாச்சும் உண்மையா இருக்குதா, ஒன்னாச்சும் உண்மையா இருக்கதா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இஸ் தேர் எனி ட்ரூத் இன் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த சென்டென்சஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை சேனல் கொடுத்தா மட்டும்தான் சேனல் க்ரோ ஆகும், எனக்கு அது இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும்.